வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மார்ட் வேஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ் சீரிஸ் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிஎஸ் சீரிஸில் நம்ம என்ன டாபிக் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, ஸோ ஜெனரல் சயின்ஸில் வைரஸ் டாபிக் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ போன கிளாஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஷோன் பை வைரஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வைரஸ் வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வைரஸ் வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லிவிங் கேரக்டர்ஸும் நான் லிவிங் கேரக்டர்ஸும் வந்து காட்டுறது தான் இந்த வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸு. ஸோ அது லிவிங் திங்காகவும் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து காட்டும், நான் லிவிங் திங்காகவும் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து காட்டும். ஸோ அதுதான் வந்து இந்த வைரஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வைரஸ் வந்து என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்னென்ன காட்டுன்னு பார்த்தோன்னா, லிவிங் கேரக்டரையும் வந்து காட்டும், நான் லிவிங் கேரக்டர்ஸையும் வந்து காட்டும். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக. இப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸஸ்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வைரஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம், லிவிங் திங்ஸாகவும் வந்து இருக்கும், அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸாகவும் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ இந்த லிவிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து வைரஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லிவிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த வைரஸோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, அது வந்து ஹீட்டுக்கு, கெமிக்கலுக்கு, ரேடியேஷனுக்குலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த லிவிங் திங்காக வந்து இந்த வைரஸ் வந்து இருக்கும் போது, உயிரோட வந்து இந்த வைரஸ் வந்து இருக்கும் போது, லிவிங் திங்காக இருக்கும் போது அது ஹீட்டுக்கு, கெமிக்கலுக்கு, ரேடியேஷனுக்கு எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹோஸ்ட் செல்குள்ளே எந்த செல்லில் போய் அது வந்து உயிர் வாழ்தோ அந்த செல்லுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுதுன்னா ரீப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் அதோட காப்பியவே அதுவே வந்து எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அதோட காப்பியவே அது வந்து எடுத்துக்கும், நிறைய காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா, இந்த லிவிங் திங்காக இருக்கக்கூடிய வைரஸுக்கு இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வைரஸோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இது என்னென்னு பார்த்தோன்னா, ஹீட்டுக்கு, கெமிக்கலுக்கு, ரேடியேஷன்ஸ்க்குலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் செல்குள்ளே போய் வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அது தன்னைத்தானே வந்து காப்பீஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்றதும் வந்து கரெக்டு. ஸோ அப்போ 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த வைரஸோட நான் லிவிங் திங் கேரக்டர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லிவிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தோம். அப்போ நான் லிவிங் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த வைரஸ்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ அந்த நான் லிவிங் கேரக்டர்ஸ் வந்து இந்த வைரஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது வந்து நான் லிவிங் திங்னா டெட் ஆன மாதிரி வந்து அந்த எப்படி இந்த சேரு டேபிள்லாம் வந்துருக்கும் அந்த மாதிரியான ஒரு திங்காக இந்த வைரஸ் வந்துருக்கும். அதுதான் வந்து இந்த நான் லிவிங் திங்கு. ஸோ அப்போ அந்த வைரஸ் வந்து அந்த மாதிரி நான் லிவிங் திங்காக வந்துருக்கும் போது அது என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காட்டுதுன்னு பார்த்தோன்னா, ஸோ அது வந்து ஃப்ரீயாக வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்தாலுமே, என்விரான்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஃபுல் ஆக்சிஜன் சப்ளை வந்துருக்கும், நல்லா ஃப்ரீயாக வந்து இருந்தாலுமே அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இன்ஆக்டிவாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம லாங் பீரியடுக்கு கூட கிறிஸ்டலைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து வைக்க முடியும். ஸோ கிறிஸ்டலைஸ்ட் வந்து பண்ணி அதை வந்து பதப்படுத்தி அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைக்க முடியும், அது லாங் பீரியடுக்கு. ஸோ இது எப்படி நம்ம மற்ற நான் லிவிங் திங்ஸை வந்து வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த வைரஸையும் நம்ம வந்து நான் லிவிங் திங்காக இருக்கக்கூடிய இந்த வைரஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம லாங் பீரியடுக்கு வந்து சேவ் பண்ணி வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து வைரஸுக்கு என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, நான் லிவிங் திங்காக வந்து அது இருக்கும் போது இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க, இந்த வைரஸோட நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது இன்ஆக்டிவாக வந்துருக்கும், அது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் லாங் பீரியடுக்கு கூட நம்ம வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் மற்ற நான் லிவிங் திங்ஸ் போல். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அப்போ 2 ஆப்ஷனுமே வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட் டேஷ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த வேர்டை, ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லேருந்து தான் வந்து என்ன வேர்டு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்லேருந்து என்ன வேர்டு வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இந்த வேர்ட் ப்ரியான். ஸோ இந்த ப்ரியான் அப்படின்ற இந்த வேர்டை எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற இந்த பார்ட்டிகல்லேருந்து தான் இந்த ப்ரியான் அப்படின்ற இந்த வேர்டு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ ப்ரியான் அப்படின்ற இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா வைரஸோட ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் வந்து இந்த ப்ரியானு.
ஸோ பட் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு டிஎன்ஏவும் ஆர்என்ஏ எதுவுமே வந்திருக்காது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், வைரஸ்னாலே அங்கே வந்து அதோட கோருக்குள்ளே நியூக்ளிக் ஆசிட்டில் வந்து என்ன இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். பட் ஆனால் இந்த ப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைப் ஆஃப் வைரஸில் இது வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ் தான். பட் ஆனால் அந்த வைரஸ் மாதிரி வந்து இருக்காது, இதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ ப்ரியான்ஸ் அப்படின்ற இந்த வைரஸுக்கு டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் வந்து கிடையாது. ஸோ அப்போ டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் இல்லாதனால அது வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வந்து டிரான்ஸ்மிட் வந்து பண்ண முடியாது இந்த ப்ரியான்ஸ்னால. ஸோ இதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புரோட்டினேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல் அப்படின்ற இந்த பார்ட்டிகல்லேருந்து எந்த வேர்டு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ எடுத்துக்கூடிய வேர்டு என்னென்னு பார்த்தோன்னா ப்ரியான் அப்படின்ற இந்த வேர்டு வந்து இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் எ மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் அ யூஸ்வலி ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எது வந்து மியூட்டட் ஃபார்மில் வந்து இருக்கும், அதாவது மியூட்டட்னா அமைதியான ஃபார்ம், மியூட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சவுண்டை கம்மி பண்ணி வைக்கிறோம்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ அமைதியான ஃபார்மில் வந்து இருக்கும், இந்த ப்ரோட்டீனும் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக வந்திருக்கும். ஸோ அது எதில் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ப்ரியான்ஸில் தான் இந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ப்ரியான் அப்படின்ற இந்த டைப் ஆஃப் வைரஸில் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அது வந்து மியூட்டட் ஃபார்மில் அமைதியான ஃபார்மில் தான் வந்திருக்கும். அதில் வந்து எப்போவுமே ப்ரோட்டீன்ஸும் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸும் வந்து பார்த்தோன்னா ஹார்ம்லெஸ்ஸாக வந்திருக்கும். ஏன்னா இதில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இல்லாதனால இது வந்து ப்ரோட்டீன்ஸும் வந்து ஹார்ம்லெஸ்ஸாக வந்திருக்கும். அதனால எந்த இன்ஃபெக்ஷனும் இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மியூட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹார்ம்லெஸ்ஸான ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்து எது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ப்ரியான்ஸ். அப்போ ஆப்ஷன் பி ப்ரியான்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் காஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் பிரெயின் ஆர் நியூரல் டிஷ்யூ. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரெயினையும் நியூரல் டிஷ்யூவும் அஃபெக்ட் பண்ணுறது எது மூலமாக, ஸோ எது வந்து அந்த டிசீஸ் வந்து அக்கர் பண்ணி அந்த பாடியில் வந்து அக்கர் பண்ணி ஹியூமன் பிரெயினையும் நியூரல் டிஷ்யூவும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது அந்த மாதிரி பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஸோ ப்ரியான்ஸ் தான் இந்த மாதிரி வேலையை வந்து பார்க்குது. ஸோ அப்போ ப்ரியான்ஸ் அப்படின்றது, ஸோ இந்த ப்ரியான்ஸ் வந்து பார்த்தோன்னா டிசீஸ் வந்து அக்கர் பண்ண வைக்கிது. ஸோ எப்படி எங்கே போய் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த பிரெயினையும் ஹியூமன் பிரெயினையும் நியூரல் டிஷ்யூவும் போய் அட்டாக் பண்ணி டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பிரெயினையும் நியூரல் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ண வைக்கிது. ஸோ இதனால் என்ன மாதிரியான டிசீஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்கோப் டிசீஸ் அப்படின்ற டிசீஸும் க்ரூ அசோசியேட்டட் வித் கேனிபலிசம் அப்படின்ற இந்த டிசீஸும் வந்து இந்த ப்ரியான்ஸ்னால வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் தான் வந்து கேட்டிருக்காங்க, எதனால இந்த டிசீஸை வந்து அக்கர் ஆகி அங்கே வந்து ஹியூமன் பிரெயினையும் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ரியான்ஸ்னால தான் இந்த டிசீஸ் வந்து அக்கர் ஆகி அங்கே பிரெயினையும் நியூரல் டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ண வைக்கிது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி ப்ரியான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரியான்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ப்ரியான்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ரியான்ஸோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா ஜக்கோப் டிசீஸ் அது ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி கேனிபலிசம் அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ப்ரியான்ஸ்னால அக்கராகக்கூடிய டிசீசஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விரியான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த விரியான் அப்படின்ற இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸை பற்றி எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த விரியான் பற்றி வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ விரியான் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா என்டையராக வைரஸால் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் தான் விரியான். ஸோ இப்போ விரியான் அப்படின்றது வைரஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைரஸ் பார்ட்டிகல்ஸாலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முன்னாடி பார்த்தா அந்த ப்ரியான் வந்து அப்படி கிடையாது, அதில் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏவில் வந்து இல்லை, பட் ஆனால் அதுக்கு தனியான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. இந்த விரியான் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த பார்ட்டிகல்ஸோட மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக என்டையராக வந்து வைரஸ் பார்ட்டிகளால் தான் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்குது. ஸோ அதில் அவுட்டர் ப்ரோட்டீனில் வந்து அதில் வந்து அதை சுற்றி இந்த விரியானை சுற்றி ஒரு அவுட்டர் வெளியில் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஷெல்லால் கவர் ஆகிருக்கு இந்த விரியான். ஸோ அது பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேப்சிட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த விரியானுக்குள்ளே வெளியில் இந்த மாதிரி அவுட்டரில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஷெல்லில் அது வந்து கேப்சிட் வந்துருக்கு விரியானில். இன்னர் கோர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. அந்த நியூக்ளிக் ஆசிட்டில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வைரஸ் வந்து எந்த வைரஸ் வந்து இந்த செல்லோட வெளியில் வந்து நம்ம வந்து தெரியுதோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, ஸோ இந்த வைரஸ் வந்து எந்த டைப் ஆஃப் வைரஸ் வந்து இந்த செல்லுக்கு வெளியில், அதாவது எப்போவுமே இந்த வைரஸ் வந்து எங்கே இருக்கும், ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் ஆனால் எந்த செல் வந்து எந்த வைரஸ் வந்து இந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, ஸோ அந்த வைரஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தோன்னா விரியான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது வந்து ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வரக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா விரியானுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ விரியானுக்கு வந்து என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தோன்னா லிவிங் டிஷ்யூ வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து விரியானுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ அந்த விரியானை நம்ம
இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியோ கேப்சிட் அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கேப்சிடுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த வைரல் ஜீனோமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த கேப்சிடோட வேலை. ஸோ வைரஸுக்கும் விரியானுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த விரியான்ஸ் வந்து வெளியில் இந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வந்து வாழக்கூடிய தன்மை வந்து விரியான்ஸ்க்கு வந்துருக்கு. பட் ஆனால் வைரஸ்க்கு அந்த மாதிரி தன்மை வந்து கிடையாது. ஸோ ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை வந்து வைரஸ்க்கு வந்து கிடையாது. எப்போவுமே ஹோஸ்ட் செல்லுக்கு உள்ளே தான் வந்து அது உயிர் வாழும். ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வந்து அதனால் உயிர் வாழ முடியாது. பட் ஆனால் விரியான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளேயும் வந்துருக்கும், வெளியிலையும் உயிர் வாழ தன்மை வந்து அதுக்கு இந்த விரியான்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வைரஸுக்கும் விரியான்ஸ்க்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் விரியான்ஸும் எதால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக என்டையராக வந்து வைரஸ் பார்ட்டிகளால் தான் வந்து இந்த விரியான்ஸும் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த விரியான்ஸ் வந்து ஒரு லிவிங் செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த விரியான்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த விரியான்ஸ் எப்படி அந்த லிவிங் செல்லை வந்து அஃபெக்ட் பண்ணுது, இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த விரியான் போய் எதில் போய் அட்டாச் ஆகிக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த லிவிங் செல்லோட சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகிக்குது. எது மூலமாக அட்டாச் ஆகிக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த விரியானில் ரெசிப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். அந்த ரெசிப்டார்ஸ் மூலமாக இந்த விரியான்ஸ் போய் எதில் அட்டாச் ஆகிக்குதுன்னா அந்த செல் சர்ஃபேஸில், அந்த லிவிங் செல்லோட சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகிக்குது. அட்டாச் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அந்த விரியான்ஸுக்குள்ளே வந்து கோரில் நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்குது. அந்த நியூக்ளிக் ஆசிடில் தான் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருக்கோம். அப்போ அந்த நியூக்ளிக் ஆசிட் அந்த சர்ஃபேஸ், அந்த லிவிங் சர்ஃபேஸோட போய் இந்த விரியான் போய் அட்டாச் ஆகிட்ட உடனே அது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அந்த நியூக்ளிக் ஆசிடை ஃபுல்லாக அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே, அந்த லிவிங் செல்லுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். இன்ஜெக்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உடனே அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வைரல் வந்து ஃபுல்லாக ரிப்ளிகேஷன், மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி தான் வந்து இந்த விரியான்ஸோட நம்பர்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி அங்கே வந்து ஃபுல்லாக அந்த லிவிங் செல்ஸை ஃபுல்லாக வந்து நிறையா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த விரியான்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ விரியான்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் விரியானை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எது வந்து கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த விரியான்ஸ் ஃபுல்லாக எதால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும், என்டையராக ஃபுல்லாக வந்து வைரஸ் பார்ட்டிகளால் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அதோட அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா ப்ரோட்டீன் ஷெல்லால் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது பேர் வந்து கேப்சிடு. இன்னரில் வந்து பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட் வந்துருக்கும், டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த வைரஸ் வந்து பார்த்தோன்னா எப்போ இந்த வைரஸ் வந்து இந்த ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில் வந்து உயிர் வாழ முடியுதோ ஸோ அந்த வைரஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா விரியான் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் த லிவிங் டிஷ்யூ. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு வந்து இந்த லிவிங் டிஷ்யூவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு வந்து இந்த லிவிங் டிஷ்யூவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா விரியான்ஸுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேர்ம் வைரஸ் இன் லாட்டின் வேர்ட் மீன்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து லாட்டினில் என்ன மீனிங் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து லாட்டினில் என்ன மீனிங் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இந்த டேர்ம் வைரஸ் வந்து லாட்டினில் என்ன மீன் பண்ணுது பார்த்தோன்னா வினோம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி இந்த வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டுக்கு லாட்டின் வேர்டில் வினோம் அப்படின்னு சொல்லியும் இல்லைனா வந்து பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி இந்த 2 நேமாக வந்து இந்த வைரஸ்க்கு வந்து டினோட் பண்ணுறாங்க லாட்டினில். ஸோ அப்போ இந்த வேர்டு வந்து யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கை அப்படின்றவர் தான் இந்த வைரஸ் அப்படின்ற இந்த வேர்ட் இந்த வேர்டுக்கு லாட்டின் மீனிங் இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ வைரஸ் அப்படின்றது ஒரு நான் செல்லுலர் செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் பேராசைட், அதாவது உள்ளுக்குள்ளேயே வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேராசைட்டாக வந்து எது இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் அப்படின்ற இந்த வேர்டு வந்து லாட்டின் வேர்டில் என்ன மீனிங் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா வீனோம் இல்லைனா வந்து பாய்சனஸ் ஃப்ளூயிட், ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி இல்லாட்டி ஏஆர்பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் கெமிக்கல் இன்டர்ஃபியர்ஸ் வித் வைரஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறது, அதாவது நிறையா வந்து உற்பத்தி பண்ணுறத ஒரு கெமிக்கல் வந்து இன்டர்ஃபியர் ஆகி தடுக்குது. ஸோ அது எந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வைரஸ் வந்து உற்பத்தி ஆகிறத எந்த கெமிக்கல் வந்து இன்டர்ஃபியர் ஆகி தடுக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா
ஆக்டினோமைசின் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் தான். ஸோ இந்த கெமிக்கல் தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறத இன்டர்ஃபியர் ஆகி தடுக்குது. ஸோ அப்போ இந்த ஆக்டினோமைசின் டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ இது ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறனால இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன வேலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஆர்என்ஏ வந்து ஸோ எந்த வைரஸ் வந்து ஆர்என்ஏ வந்து ரிலீஸ் பண்ணுதோ வெளியிடுதோ ஸோ வந்து இந்த வைரஸ்குள்ளே வந்து பார்த்தோன்னா அதோட கோரில் வந்து நியூக்ளிக் ஆசிடான ஆர்என்ஏ இல்லாட்டி டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ அந்த வைரஸ் வந்து ஆர்என்ஏ வந்து வெளியிட்டாதான் அதுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஹோஸ்ட் செல்குள்ளே அது இன்ஃபெக்ஷனை வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி மல்டிப்ளை வந்து பண்ண முடியும் அந்த வைரஸை. ஆர்என்ஏ வந்து அதை சிந்தசைஸ் பண்ண விடலை அப்படின்னா அது வந்து மல்டிப்ளை ஆகாது, வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகாது. ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் இந்த வைரஸ் வந்து ஆர்என்ஏ வந்து உற்பத்தி பண்ணுறதை எது வந்து ஸ்டாப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்டினோமைசின் டி அப்படின்ற இந்த ஆன்டிபயோட்டிக் தான் வந்து இந்த வைரஸை ஆர்என்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் தடுக்குது. ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் வந்து தடுக்குது. ஸோ அது என்னவா அந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறதை மாற்றுதுன்னு பார்த்தோன்னா டிஎன்ஏவாக வந்து மாற்றிடுது. ஸோ டிஎன்ஏ வந்து அப்படி மாற்றும் போது அது வந்து வைரஸ் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி வந்து பண்ணாது. ஆர்என்ஏவாக இருந்தால் தான் அது வந்து அதிகமாக உற்பத்தி ஆகி இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் அந்த வைரஸ் வந்து ரிப்ளிகேஷன் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் மூலமாக தான் நியூ வைரல் பார்ட்டிகல்ஸ் வந்து சிந்தசிஸ் வந்து ஆகும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகணும்னா மல்டிப்ளை ஆகிறத எந்த கெமிக்கல் வந்து இன்டர்ஃபியர் ஆகி தடுக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எது வந்து தடுக்குதுன்னு பார்த்தோன்னா ஆக்டினோமைசின் டி அப்படின்ற இந்த கெமிக்கல் ஆன்டிபயோட்டிக் கெமிக்கல் தான் வந்து இந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகிறத இன்டர்ஃபியர் ஆகி கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வைரஸஸ் சிந்தசைஸ் தேர் ப்ரோட்டீன் கோட்ஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க வைரஸ் வந்து அதோட ப்ரோட்டீன் கோட்ஸை எங்கே வந்து சிந்தசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே வந்து சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஸோ வைரஸில் வந்து என்ன வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நியூக்ளிக் ஆசிடும் ப்ரோட்டீனும் வந்து வைரஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். அப்போ அந்த ப்ரோட்டீன் கோட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா கேப்சிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேப்சிட் வந்து எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும் பார்த்தோன்னா சின்ன சின்ன சப்யூனிட்ஸான கேப்சோமியர்ஸ் அப்படின்ற இந்த சப்யூனிட்ஸால் கேப்சிட் வந்து மேடப் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அதோட அந்த கேப்சோமியர்ஸ் வந்து என்ன வேலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு பார்த்தோன்னா அந்த நியூக்ளிக் ஆசிடை வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த கேப்சோமியர்ஸோட வேலை. ஸோ வைரஸ் எப்போவுமே வந்து எதுக்குள்ளே இருக்கும் ஹோஸ்ட் செல்குள்ளே தான் வந்துருக்கும். அப்போ அந்த ப்ரோட்டீன் கோட் வந்து சிந்தசிஸ் ஆகிறதும் எதுக்குள்ளே நடக்கும்னு பார்த்தோன்னா இந்த ஹோஸ்ட் செல்குள்ளே தான் வந்து நடக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வைரஸில் ப்ரோட்டீன் கோட் வந்து சிந்தசிஸ் ஆகிறது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த இன்சைட் த ஹோஸ்ட் செல்குள்ளே தான் வந்து நடக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வைராய்ட்ஸ் ஆர் பிலோ டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க வைராய்ட்ஸ் வந்து எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வைராய்ட்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ வைராய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். ஸோ வைரஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஸ்மாலர் சைஸில் வந்து இருக்கிறது இந்த வைராய்ட்ஸு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வைரஸ் மாதிரியே தான் வந்திருக்கும். ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும்னா கோவலன் க்ளோஸ்டு சர்க்குலர் ஆர்என்ஏவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதற்குள்ள அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த வைராய்ட்ஸில் கோவலன் கோவலண்ட்டாக க்ளோஸ்டு சர்க்குலராக அந்த ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்என்ஏ அப்படின்றது ரிபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ அதுதான் வந்து அந்த கோருக்குள்ளே இந்த ஆர்என்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது இந்த வைராய்ட்ஸ்குள்ளே. ஸோ அதே மாதிரி இந்த வைராய்ட்ஸில் வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தோன்னா கேப்சிட் ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்காது. ஸோ இது வந்து இதோட மாலிகுலர் வெயிட் வந்து எதை விட கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா வைரஸோட கம்மியாக வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து வைரஸ் வந்து இந்த உயிர் வாழ்கிறதுக்கு லிவிங் செல் ஹோஸ்ட் செல் வந்து தேவையோ அதே மாதிரி தான் இந்த வைராய்ட்ஸுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு எது வந்து தேவைன்னு பார்த்தோன்னா இந்த ஹோஸ்ட் செல் வந்து தேவை. ஸோ வைராய்ட்ஸ் வந்து பொதுவாக எங்கே வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா இந்த பிளான்ட்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுவும் பர்டிகுலராக ஆஞ்சியோஸ்போம்ஸை தான் அந்த பிளான்ட்ஸில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஹியூமன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இந்த வைராய்ட்ஸு எங்கே வந்து எதை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பிளான்ட்ஸை மட்டும்தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுவும் பர்டிகுலராக அந்த பிளான்ட்ஸில் எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஆஞ்சியோஸ்போம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த பொட்டேட்டோவில் ஸ்பிண்டில் டியூபர் அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த வைராய்ட்ஸ்னால தான் வந்து நடக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வைராய்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் எங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அதில் வந்து இந்த வைராய்ட்ஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவாக இருக்கும் கோவலன் க்ளோஸ் சர்க்குலர் ஆர்என்ஏவாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அதில் வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தோன்னா இந்த வைராய்ட்ஸில் வந்து ப்ரோட்டீன் கோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அது வந்து ஆப்சென்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டிஎஸ்ஆர்என்ஏ வைரஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க ஸோ எந்த வைரஸ் இந்த 4 ஆப்ஷனில் எந்த வைரஸில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் இந்த
எஸ். அதுதான் வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ரோட்டா வைரஸ் தான் வந்து அது எந்த ஃபேமிலியோட சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ரியோவிரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் அந்த ரோட்டா வைரஸ். ஸோ இந்த ரோட்டா அப்படின்ற இந்த வேர்டு வந்து ஒரு லாட்டின்லேருந்து எடுத்துக்கப்பட்ட வேர்டு. ஸோ அது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா வீல் மாதிரி அந்த ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த வைரஸை பார்த்தா வீல் மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கிறதுனால அதை லாட்டின் வேர்டான ரோட்டா அப்படின்னு சொல்லி அந்த வைரஸ் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அதில் எதில் பார்க்கும்போது அந்த மாதிரி வீல் ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அந்த வைரஸ் வந்து பார்க்கும்போது அது வீல் ஷேப்பில் வந்துருந்தனால அந்த வைரஸுக்கு என்ன வந்து பேர் வைக்கிறாங்கன்னா ரோட்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ரோட்டா வைரஸில் என்ன வந்திருக்காதுன்னா என்வலப் வந்திருக்காது. அந்த கேப்சிட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ட்ரிபிள் லேயர்டாக 3 லேயரில் இந்த கேப்சிட் வந்து கவர் ஆகிருக்கும். ஆனால் என்வலப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. இது வந்து என்னவா இந்த வைரஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA உள்ளே வந்து அந்த கேப்சிட்குள்ளே கோரில் வந்து நியூக்ளிக் ஆசிட் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரோட்டா வைரஸ் வந்து என்ன டிசீஸ் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா 5 வயசு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு கேஸ்ட்ரோஎன்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ வந்து ரோட்டா வைரஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்றது அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து என்ன டிசீஸ் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஹியூமன்ஸில் சீசனல் ஃப்ளூ வந்து க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். அதுக்கப்புறம் டோஸ்போ வைரஸ். ஸோ டோஸ்போ வைரஸ் அப்படின்றது இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. ஸோ இது வந்து இந்த வைரஸ் வந்து என்ன இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பிளான்ட்ஸ் டொமேட்டோ அப்படின்ற இந்த பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் இந்த டோஸ்போ வைரஸோட வேலை. அதுக்கப்புறம் ராப்டோ வைரஸ். ஸோ ராப்டோ வைரஸ் அப்படின்ற இந்த வைரஸ் வந்து எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா ராப்டோவிரிடே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த ராப்டோ வைரஸ். ஸோ இது என்ன இன்ஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து எதுக்கு இருக்குன்னா அந்த ராப்டோ வைரஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்லாம் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நாளில் எந்த வைரஸில் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ எதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டா வைரஸில் தான் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் த விரியான் இஸ் டேஷ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க விரியான் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துருப்போம். விரியானை நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லினா நியூக்ளியோ கேப்சிட் அப்படின்னு சொல்லி இந்த விரியானை வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. விரியான் அப்படின்றத இன்னொரு நேமில் நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா நியூக்ளியோ கேப்சிட் அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் சீரீஸில் வைரஸில் முக்கியமான MCQs வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட முக்கியமான பாயிண்ட்ஸோட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் சீரீஸில் வைரஸில் வந்து அடுத்த கொஷின்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.